கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தெய்வன் எபிசோட் 1407க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு அநேகர் தங்கள் காரியங்களிலே தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரவர்களுடைய வழிகளிலே நடப்பது. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும், அதனுடைய முடிவு ஆபத்தானது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்திலே ஜெயம் வேண்டுமானால், நீ கையிட்டு செய்கிற தொழில், வேலை, வியாபாரம் வெற்றி பெற வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் இருந்துதான் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒரு காரியத்தின் ஜெயம் கர்த்தரால் தான் தர முடியும். உன்னுடைய சுய முயற்சி தேவைதான், ஆனால் வெற்றி கர்த்தரிடத்தில்தான். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், பாதுகாப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு அநேக ஓட்டப்பந்தய வீரர்கள் முதலாவது இடத்திற்கு வந்தும் அதை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். அநேக பணக்காரர்கள், தனவந்தர்கள் வாழ்க்கையில செழிப்பை பெற்றும் சமாதானம் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? காரிய சித்தியால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. காரிய சித்தி கர்த்தரால் வந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னுடைய பலன், தன்னுடைய பணம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஞானம் என்று சொல்லி தன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியம் ஜெயமாக வேண்டுமானால் கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். கர்த்தரிடத்திலிருந்து காரியத்திலே ஜெயம் பெற்றவர்கள் தொடர்ந்து அந்த ஜெயத்திலே நீடித்திருக்கிறார்கள். மனித எண்ணங்களினாலே ஜெயம் பெற்றவர்கள் அற்ப காலத்திலே தோல்வி அடைந்து விடுவார்கள். சொற்ப காலத்திலே தோல்வி அடைந்து விடுவார்கள். எனவே உங்கள் வாழ்வின், உங்கள் தொழிலின், உங்கள் வேலையின், உங்கள் வியாபாரத்தின் வெற்றி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதாய் இருக்க வேண்டும். எனவே கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். மனிதரால் ஜெயம் வருமானால், மனிதர்களின் முயற்சிகளினால் வெற்றி வருமானால், அது ஒரு நாள் அழிவுக்கு நேராக போய்விடும். கர்த்தருடைய துணை கொண்டு உன் வாழ்வு, உன் வேலை, உன் வியாபாரம், உன் கடை நடக்குமானால், அல்லது நீ நடப்பாயானால் நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்வின் வெற்றிக்கு, உன் தொழிலின் வெற்றிக்கு கர்த்தரையே சார்ந்திரு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனின் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஞானம் உண்டு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையில் மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரும் காரிய சித்தியை கைக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.